அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 28/3/2024 வியாழக்கிழமை, சுவாதி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் ஏதேனும் ஒன்றை புதிதாக செய்தால் அல்லது ஒரு புது உறவுடன் கூடி செய்தால் அது உங்களுக்கு நன்மையை தரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். வீண் எரிச்சல் இன்று அதிகமாக காட்டுகிறது உங்களிடம். எனவே உறவு பாதிக்கப்படலாம். இதில் இன்று கவனம் தேவை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உறவுகளுடன் கூடி ஒரு மங்களகரமான நல்ல காரியத்தை நல்லபடியாக முடித்து இன்புறும் நாளாக காட்டுகிறது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்றவர்களின் வீண் தலையீட்டால் சற்று நீங்கள் சிரமப்படக்கூடும் என்று காட்டுகிறது. கொஞ்சம் கவனம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சமாதானத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இருவர் சண்டை, அந்த சண்டையை தீர்த்து வைக்கும் பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் அதை நல்லபடியாக செய்து முடிக்கின்றீர்கள். இன்று ஒரு சமாதான தூதுவரை போல் நீங்கள் இருப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு காரியம் நல்லபடியாக முடிந்தது. அதற்கு உண்டான பெருமை உங்களைத்தான் சேர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தான் அதற்கு காரணகர்த்தாவாக இருந்தீர்கள். ஆனால் வேறு யாருக்கோ போகிறது அந்த பெருமை. இதுதான் இந்த நாள் உங்கள் நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கௌரவிக்கப்படும் நாளாக காட்டுகிறது. இன்று நீங்கள் செய்த ஒரு நற்செயலுக்காக கௌரவிக்கப்படுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதை பெறும் நாள். சில நாட்களாக ஒன்றை அடைய வேண்டும் என்று விரும்பிக் கொண்டு இருந்தீர்கள். அதற்கான முயற்சியும் செய்தீர்கள். அந்த காரியம் இன்று உங்களுக்கு கைகூடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை தாராளமாக அனுபவித்த ஒன்றை இன்று விலை கொடுத்து வாங்கினால் எப்படி இருக்கும்? அதுபோல் நியாயமாக கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை கூட சற்று கஷ்டப்பட்டு நீங்கள் பெறுவதாக காட்டுகிறது. உதாரணத்திற்கு, காற்றை விலை கொடுத்து வாங்கி சுவாசித்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கிறது இன்று. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி பலிதமாகும் நாள். முயற்சி வெற்றியடையும் நாள். இந்த நாள் நிறைந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் கஷ்டப்பட்டாலும்
அடுத்தவர்கள் பார்த்து ஒப்புக்கொள்ளும் அளவுக்கு அந்த காரியத்தை உங்களால் இன்று செய்ய முடியாது. தவறுதல் 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 நடந்து கொண்டே இருக்கும். சற்று கவனம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பண தேவை திடீரென ஏற்படுகின்றது. அதை பெறுவதற்காக ஆரம்ப கட்ட ஒரு சிறு முயற்சி உங்களால் எடுக்கப்படுகிறது. அந்த முயற்சியே வெற்றியை கொடுக்கிறது. கஷ்டப்பட்டு அல்ல, மிக எளிதாக ஒரு வெற்றியை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் கூட தேவையில்லாத ஒரு செலவினை நீங்கள் விரும்பி செய்வதாக காட்டுகிறது. அந்த செலவால் எந்த நன்மையும் இல்லை, சொல்லப்போனால் தீமை வேண்டுமானால் இருக்கலாம். அந்த செலவை நீங்கள் விரும்பி செய்ய இருக்கின்றீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள். உங்கள் நிலையை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் ஒரு முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விமர்சனங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும் நாள் இந்த நாள். கவனம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் சற்று அதிகம். இப்படி அதிகமான செலவு செய்து விட்டோமே என்ற கவலை அதிகமாக இருக்கும் நாள் இந்த நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிறு செலவு ஆகிறது. ஆனால் ஒரு பெரும் வரவை அது பெற்று தருகிறது. எனவே இந்த நாள் நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். நன்மை தீமை என்று எதையும் காட்டவில்லை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டு. நீங்கள் சந்தோஷப்படும்படியான லாபம் உண்டு. நீங்களே எதிர்பாராத அளவுக்கு அந்த லாபம் இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். நன்மை தீமை எதையும் காட்டவில்லை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் காணல் நீராக தெரிகிறது. கண்ணுக்கு தெரிகிறது, கைகளுக்கு வரவில்லை. சற்று மன கஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகரமான நாள். ஒரு கஷ்டமான வேலையை கையில் எடுத்து அதில் வெற்றி காண்பீர்கள். உண்மையிலேயே பலரின் பாராட்டை இன்று நீங்கள் பெற்றே தீருவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை. ஒரு பள்ளத்தை தாண்டும் போது தாண்டவில்லை என்று சொன்னால் பள்ளத்தில் விழுந்து காயம் ஏற்படும். இதுபோல் உங்களது செயல்களில் ஒரு தோல்வி, அதனால் நஷ்டம்
வாய்ப்பு உண்டு. மிக மிக கவனம் தேவை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் பெறும் நாள். புகழுக்குரிய ஒரு செயலை செய்து புகழ் பெறுவதற்கு இந்த நாள் நல்ல நாளாக இருக்கிறது உங்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அந்த செயலை பாராட்டுவோர் இன்று யாரும் இல்லை. பழித்து பேசுவார்கள். கவனம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்க ஒரு தொந்தரவு வந்துவிட்டது. உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாய் இருந்து அதை எப்படி சரி செய்வது என்று யோசியுங்கள். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.